ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஏபி செட் 2015 கொஷின் பேப்பர் 2 பார்க்கலாம். ஐடென்டிஃபை த அரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ 2 pi பாண்ட் தான் இருக்குது. ஈவன் நம்பர் ஆஃப் pi பாண்ட் வந்துச்சுன்னா என்ன வரும்? நமக்கு ஆன்டி அரோமேட்டிக். இங்கேயும் வந்து இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுவும் ஆன்டி அரோமேட்டிக். இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஆன்டி அரோமேட்டிக். டி தான் அரோமேட்டிக். அடுத்து ஹவு மெனி ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் 1,3-dimethyl cyclopentane கேட்குறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த மாலிகுல் வந்து பாருங்களேன், சிமெட்ரியாக இருக்கா? இந்த பக்கம் CH3, இந்த பக்கம் CH3 சிமெட்ரியாக இருக்குது. இந்த மாதிரி சிமெட்ரி மாலிகுலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டீரியோ ஐசோமர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விதமான ஃபார்முலா இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து எத்தனை கைரல் சென்டர் இருக்குது? இங்கே 1 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது. ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு ஸ்டீரியோ ஐசோமர் வந்து 2 to the power n-1. இதே ஈவன் நம்பர் ஆஃப் இருந்துச்சுன்னா ஸ்டீரியோ ஐசோமர் வந்து 2 to the power n-1 plus 2 to the power n/2 -1. இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஈவன் கைரல் சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ n = 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ 2 to the power 2 -1 plus 2 to the power 2/2 -1 நமக்கு என்ன வரும்? 0 வந்துடும். இங்கே வந்து 2 to the power 1க்கு 2 தான் வரும். எனிதிங் பவர் 0 = 1. ஓவரால் 3 ஐசோமர். அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கரெக்டாக சாலிபிலிட்டி ஆஃப் த சாலிபிலிட்டி இன் வாட்டர் கேட்குறாங்க. இப்போ பெரிலியம் ஃபேமிலியில் வந்து கேட்டிருக்காங்க. பெரிலியம் டு ஸ்ட்ரான்சியம் வர வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும்? ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது வாட்டர்லன்னு பார்க்கும்போது எல்லாமே ஹைட்ரேட்ஸாக தான் இருக்கும். ஸோ ஹைட்ரேட்டட் ரேடியஸ் பார்க்கணும். ஹைட்ரேட்டட் ரேடியஸ்னால் இருக்கலே எது சைஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் ஹைட்ரேட்டட் ரேடியஸ் அதிகம். ஸோ பெரிலியம் சல்ஃபேட் தான் வந்து சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், நேமிங் ரியாக்ஷன் மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. பெக்மன்னா என்ன வரும்? பெக்மனா கேப்ரோலக்டம். பெட்டனோபுஜினா ஆக்சிடேன் ஃபார்ம் ஆகுது. விட்டிங் ரியாக்ஷன்னா வந்து ஒலிஃபீன். ஸ்டார்க்னாவே ஈனமின் ரியாக்ஷன் தான். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், ரேடிக்கல் பாலிமரைசேஷனில் மோனோமர் கொடுத்துட்டாங்க, பாலிமர் கொடுத்துட்டாங்க. டிபி கேட்குறாங்க. டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் என்ன? நம்பர் ஆஃப் மோனோமர் டிவைடட் பை பாலிமர். அப்போ 10 to the power 4/10⁻1 = 10 to the power 3 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியும் ஃபோர்ஸ் அண்ட் கேவையும் வந்து ரிலேட் பண்ணோம்னா நமக்கு μ² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கே வரும். அடுத்து கிப்ஸ் ஹெம்ஹோல்ட்ஸ் டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த நம்பர் ஆஃப் ரேடியல் நோட் ஃபார் 3s ஆர்பிட்டால் கேட்குறாங்க. ரேடியல் நோடுக்கு இதான் ஃபார்முலா n-l-1. n வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 3, sக்கு வந்து l வேல்யூ 0, சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 வரும். அதுக்கடுத்து குவாண்டமில் வந்து ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயர் பண்ணால் வரதா ப்ராபபிலிட்டி. அப்புறம் இங்கே பாருங்கள், 2 ஹச்சும் வந்து சேமாக இருக்குது. ஸோ சிஸ்ஸு இது வந்து 2 டிரான்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? சிஸ்ஸாக இருந்துச்சுன்னா Z, டிரான்ஸாக இருந்துச்சுன்னா E. 2Z4E வரும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் அமினோ ஆசிட் பிலாங் டு நியூட்ரல் கேட்டகரி. அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. எது அசிடிக்கு, எது பேசிக்கு, எது நியூட்ரல்னு கேட்பாங்க. கிளைசின் அண்ட் டைரோசின் வந்து நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ். அடுத்து டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இதுக்கு ஆன்சர் வந்து குளோரின், அப்புறம் பாஸ்பரஸ், சல்ஃபர். இது ஏன் குளோரின் வந்து ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து டஸ் நாட் ஒபே 18 எலக்ட்ரான் ரூல். 18 எலக்ட்ரான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஈஸி தான். இருந்தாலும் இதில் வந்து எது ஒபே பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mn CO5. Mn வந்து 7 வரும், CO5 வந்து 10, 17 வருது.